ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சு பவுல் சூப்பராக மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர் வச்சு பவுல் எப்படி செய்யலாம் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுல் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தேவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பலூனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கம்மு கொஞ்சம் தேவை. ஃப்ரெண்ட்ஸ், இது இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக பவுல் செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பவுல் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பலூன் ஃபஸ்ட்டு இதே போல் ஊதி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊதினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு 2 நியூஸ் பேப்பர் எடுத்துங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இதே போல் சின்னதாக கிழிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு கேட்குறோம் பார்த்தீங்கன்னா பலூன் ஃபுல்லாக நம்ம நியூஸ் பேப்பர் தான் ஒட்ட போகிறோம். பலூன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பலூன் வந்து பவுல் ஷேப்புக்கு வரத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பலூன் யூஸ் பண்ணுறோம். இதே போல் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாத்தையும் நல்லா கிழிச்சு எடுத்துங்க. சின்னதாக கிழிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருசெல்லாம் கிழிக்காதீங்க, அப்போ தான் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் கீச்சு வச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன் ஊதிட்டு பலூன் மேலே ஃபுல்லாக ஃபெவிகால் இருந்தால் ஃபெவிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபெவிகால் இல்லைனாலும் பரவாயில்ல, குளூ இருந்தாலும் குளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் பலூன் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பர் ஃபுல்லாத்தையும் அந்த பலூன் ஃபுல்லாக மேலே அப்படியே ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபெவிகால் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க பலூன் ஃபுல்லாக அது மேலேயும். பலூன் வந்து சின்னதாக கொஞ்சம் ஊதிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருசாலாம் ஊதாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில பாதி வெளிஞ்சிரும். அதால் தேவையான அளவுக்கு பலூன் ஊதிங்க. ஊதினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் கீச்சு வச்சுருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பலூன் மேலே ஃபுல்லாக இதே போல் ஒட்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் நல்லா காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பலூனு. அப்போ தான் நம்மளுக்கு பேப்பர் எல்லாம் நல்லா காஞ்சி வரும். இதே போல் பாருங்கள், ஒட்டி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பலூன் மாறிடுச்சுன்னு பார்க்குறீங்களா, அந்த பலூன் வந்து வெஞ்சிச்சு. அதெல்லாம் சின்ன பலூன் சின்னதாக ஊதிங்கன்னா நீங்களும் சின்னதாக ஊதி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பலூன் ஊதி பேப்பர்லாம் ஒட்டி நல்லாவே காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 ஹவர்ஸ் மேலே ஆச்சு காயத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் சென்டரில் பலூனை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பவுல் ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லாவே காய வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இதே போல் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பவுல் போல இருக்கும் பார்க்கறதுக்கு. இதே போல் பார்த்து கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா காய வச்சிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு செலவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், செலவே இல்லாமல் வெறும் நியூஸ் பேப்பர் வச்சு சூப்பராக ட்ரை பண்ணுறோம். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. பாருங்கள், அந்த மேலே இருக்கிற சைடில் எடுத்து மட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க ரொம்ப சூப்பராக பவுல் போல் ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்க்க அப்படியே ஒயிட்டாக இருக்குது. சரி, சுற்றி கலர் கொடுக்கலான்னு நம்ம அரிசிலாம் இருக்குது, அரிசியில் சும்மா அப்படியே கலர் போட்டுருக்கோம், மிக்ஸ் பண்ணி சுற்றி அப்படியே கலரிங்லாம் பண்ணி கொஞ்சம் டிசைனாக சூப்பராக மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே நிற்க வைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் இதே போல் சும்மா லைட்டாக அமுக்கி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அமுக்கி விட்டாலே சூப்பராக கீழே நிற்கும் அப்படியே பவுலு. ரொம்பலாம் அழுத்தி விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக அழுத்தி விட்டிங்கனாலே போதும், சூப்பராக நிற்கும் அப்படியே கீழே வச்சாலே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம பவுலு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலவே இல்லை, எதுவுமே நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக செய்யலாம். பார்த்துருப்பீங்க, மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பவுல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அது கலரிங் கொடுத்துக்கலாம். நம்மகிட்ட அரிசியில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அதே போல் அரிசி வச்சு நம்ம சும்மா அரிசியில் அப்படியே கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி சூப்பராக டிசைனாக மாற்றலான்னு அரிசியில் கொஞ்சம் க்ரீன் கலர் ஊற்றிட்டேன். க்ரீன் கலர் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பாதி க்ரீனு அப்படியே கீழே கொஞ்சம் ஆரஞ்சு கொடுத்து சூப்பராக மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த கலர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஃபெவிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த அரிசி அப்படியே எடுத்து மேலே அப்படியே ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினாலே முடிஞ்சிடும் நம்மளோட பவுல் ஃபினிஷிங்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஃபெவிகால் ஃபுல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே போல் ஆரஞ்சு கலர் ஃபுல்லாத்தையும் நல்லா ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினால தான் நிற்கும். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் மேலே காய வைக்கணும். காய வச்சா தான் அந்த அரிசி நல்லா அந்த கம்மில் நல்லா ஒட்டும், இல்லைன்னா அப்படியே கீழே விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு 2 ஹவர்ஸ் மேலே காய வைங்க.
உங்களுக்கு வேறு எதனா டிசைன் வேணாலும் வேறு டிசைன் போட்டுங்க. நம்மளுக்கு இதான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும்னு இந்த டிசைன் போட்டேன். நெக்ஸ்ட் நான் கலரிங்லாம் கொடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் லைட்டாக விட்டு அப்படி க்ரீன் தான் கொடுக்க போகிறோம். க்ரீன் அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். க்ரீன் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் ஃபெவிகால் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பவுல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆகவே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 hours மேலே நல்லா காய வச்சேன். இது வேணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பவுல் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.